வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். மத்திய கிழக்கு நாடுகள் உலக வரைபடத்தில் எப்போதும் தகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருப்பு களம். கடந்த சில தசாப்தங்களாகவே இந்த பிராந்தியம் அமைதியை முழுமையாக பார்த்ததில்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும். ஆனால் இப்பொழுது உருவாகி இருக்கும் சூழல் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத ஒரு மகா யுத்தத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் இந்த யுத்தம் இப்போது நேரடியான ஒரு முழுமையான அளவிலான போராக மாறி அது சமீப காலங்களில் தணிந்து உள்ளதென பலரும் சொல்லி வந்தாலும் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி, ஈரானின் ஆன்மீக மற்றும் அரசியல் அதிகாரங்களின் உச்ச தலைவராக இருப்பவர் சமீபத்தில் கொல்லப்பட்ட சம்பவம் ஈரானை ஒட்டுமொத்தமாக உலுக்கி போட்டது. அதற்கு பின்னர் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான முழு அளவிலான போர் ஆரம்பமானது. கடந்த பிப்ரவரியில் தொடங்கிய அந்த போர் ஆகப்பெரும் போராக மாறி உலக பொருளாதாரத்தை அதல்ல பாதாளத்திற்கு கொண்டு சென்றது. அது மட்டுமில்லாமல் எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கியதன் பின்னர் ஒட்டுமொத்த உலக எண்ணெய் வர்த்தகமும் ஸ்தம்பித்து போனது. இதன் காரணமாகவே இந்த போர் எப்படியாவது நின்று விட்டால் காணும், இந்த போர் முடிவடைந்து மீண்டும் பொருளாதாரம் பழைய நிலைக்கு திரும்பினால் போதும் என பல உலக நாடுகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அதன் விளைவாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடைக்கால ஒப்பந்தம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் தோஹாவில் 2 நாட்டு தலைவர்களும் சந்திப்பார்கள் என பலரும் சொல்லி வந்தாலும் அதற்கு பின்னர் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் நேரடியான பேச்சுவார்த்தைகள் தோஹாவில் நடக்கப் போவதில்லை எனவும் அதற்கு பதிலாக ஈரானிய தூதுவர்கள் தோஹாவில் தங்களது பணத்தை விடுவிப்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள் எனவும் கருத்துகள் வெளியானது. அந்த செயற்பாடுகள் நடக்கப்பெற்றது. அவற்றை நாம் கண்கூடாக பார்த்திருந்தோம். இதற்கு பின்னர் இப்பொழுது மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் மத்திய கிழக்கில் ஈரான் சோகத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கின்றது. அயத்துல்லா அலி கமேனியுடைய மறைவுக்கு பின்னர் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்காக மக்கள் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டது. அயத்துல்லா அலி கமேனி மற்றும் அவரது மகள், அவரது பேரப்பிள்ளை என அவரது குடும்பத்தின் உடல்களும் அங்கே கொண்டு வரப்பட்டது. மக்கள் முன்னே காட்சிப்படுத்தப்பட்டது. ஒரு பக்கம் அமெரிக்கா தனது 250வது சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்க, மறுபக்கம் ஈரான் தனது முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கை ஒரு மாபெரும் எதிர்ப்பு பேரணியாக மாற்றி வருகிறது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் சொல்ல நினைக்கும் செய்தி மிக தெளிவானது. அது எங்கள் தியாகம், இது எங்கள் எதிர்ப்பு. ஈரானியர்கள் தங்கள் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எதிர்த்து நிற்பார்கள் என்பதை இந்த இறுதி ஊர்வலம் உணர்த்துகிறது. வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை ஈரான் இதற்காக செய்துள்ளது. ஈரானின் துணைத் தலைவர் இதனை இந்த நூற்றாண்டின் மிக முக்கிய நிகழ்வு என்று வர்ணிக்கிறார். கூட்டத்தின் அளவை கேட்டாலே மலைப்பாக இருக்கிறது. சுமார் 15 முதல் 20 மில்லியன் மக்கள் இந்த இறுதி அஞ்சலியில் கலந்து கொள்ள தயாராக உள்ளனர். இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிக்க 50 மில்லியன் ரொட்டி துண்டுகள் தயாராகி வருகின்றன என ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றது. 16 நடமாடும் பேக்கரிகள், 2500 ஆம்புலன்ஸ்கள், 2500 ஹெலிகாப்டர்கள், 100 ட்ரோன்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான மீட்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து மக்களை காக்க 6000த்திற்கும் மேற்பட்ட வாட்டர் ஸ்பிரிங்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சடங்கிற்காக தெஹ்ரானில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. ஆனால் இந்த நிகழ்வில் அனைவரும் மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி தற்போதைய உச்ச தலைவரும் உயிரிழந்த அலி கமேனியின் மகனான மொஜ்தபா கமேனி இந்த ஊர்வலத்தில் நேரில் தோன்றுவாரா என்பதுதான். அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்திய இதே தாக்குதலில் அவருடைய தந்தை, தாய், மனைவி என அனைவருமே கொல்லப்பட்டு அவரும் காயமடைந்தார். அதன் பிறகு அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை. அவர் நேரில் வந்தால் அது அவருடைய தலைமைக்கான மிகப்பெரிய பலமாக அமையும். ஒருபுறம் ஈரானிய இராணுவம் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் கடும் எச்சரிக்கையை விடுத்து கொண்டிருக்க, மறுபுறம் அஞ்சலி செலுத்தும் இடம் கண்ணீரால் நிரம்பி வழிகிறது. எங்கும் கருப்பு கொடிகள், வரிசையாக வைக்கப்பட்டுள்ள சவப்பெட்டிகள். ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர், நீதித்துறை தலைவர் மற்றும் மூத்த இராணுவ அதிகாரிகள் என அனைவரும் தங்கள் தலைமைக்கு கண்ணீர் மல்க விடை பெற்றனர். ஆனால் இவை அனைத்தையும் விட இந்த அரங்கில் அனைவரும் கலங்க வைத்த ஒரு காட்சி, வரிசையாக வைக்கப்பட்டிருந்த பெரிய சவப்படிகளுக்கு நடுவில் இருந்த ஒரு சிறிய சவப்பட்டி. அது அலி கமேனியின் பேத்தியான சிறுமி சாகரா முகமதியின் சவப்பட்டி.
உலகிலேயே மிகச்சிறிய சவப்பெட்டி தான் சுமப்பதற்கு மிக அதிகமான பாரமாக இருக்கும் என பலர் சொல்லுவர். அதன்படி இந்த சவப்பெட்டி சொல்லக்கூடிய ஒரு முக்கிய தகவல், அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாரோ, ஈரானுடைய ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்டாரோ, ஈரானுடைய தலைமை வீழ்த்தப்பட்டதோ என்பது அல்ல. அதற்கு பதிலாக அங்கு நடைபெற்றது ஒரு சிறுமியின் படுகொலை. ஒரு தனி தலைவரை கொள்வதற்காக அந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக அமெரிக்க இராணுவம் அழித்து விட்டது. ஒரு தலைமுறையை அழித்து விட்டது. இது மட்டுமல்லாமல் அமெரிக்கா இந்த போரில் நடத்திய பல போர்வரி தாக்குதல்கள் இருந்தாலும் இப்பொழுது மிக முக்கியமாக பேசப்பட்டு வருவது இந்த சிறுமியினுடைய உடல் வைத்திருக்கப்படும் இந்த நிகழ்வு. மிகப்பெரிய சவப்பட்டிகளுக்கு நடுவே வைக்கப்பட்டிருக்கும் இந்த சின்ன உடல், இந்த சிறிய சவப்பட்டி ஒட்டுமொத்த மனிதாபிமானத்தையும் கேள்விக்குள்ளாக்குகின்றது. அமெரிக்காவினுடைய போரியல் வரலாற்றில் அமெரிக்கா செய்திருக்கும் பல போர் குற்றங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்பட்டாலும் இது அமெரிக்காவிற்கு ஆகப்பெரும் பின்னடைவாக அமையுமா, அல்லது அமெரிக்காவினுடைய போர் குற்றத்திற்கு பழி வாங்கியே தீருமா என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அமெரிக்கா மட்டுமில்லாமல் ஈரானிய மக்கள் மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியும், ஈரானிய மக்கள் மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலியும், அமெரிக்காவை என்று நாம் வீழ்த்தப் போகின்றோம், அமெரிக்காவை ஏற்கனவே வீழ்த்தி விட்டோம் என பலரும் சொல்லி வந்தாலும் அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய போர் குற்றங்களுக்கு எப்பொழுது பதில் சொல்ல போகின்றோம்? நாம் ஏற்கனவே பார்த்ததுண்டு, ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்தின் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலில் 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டனர். அந்த குழந்தைகளின் உடல் வரிசையாக அடக்கம் செய்யப்பட்ட காட்சிகளை உலகம் முழுவதும் பார்த்து கவலைகள் தெரிவிக்கப்பட்டது. அதே போல அது எல்லாவற்றையும் கடந்து ஒரு தலைவரை கொள்வதற்காக ஒரு சந்ததியை அழித்த கதை இதுவென பலரும் சொல்லி வருகின்றனர். உண்மையை சொல்ல போனா அமெரிக்கா இப்படியான செயற்பாடுகளை செய்வது இது முதல் தடவை மட்டுமல்ல. இதற்கு முன்னர் அமெரிக்கா பல செயற்பாடுகளை செய்து வந்தாலும் இது இப்பொழுது பேசப்படுவதற்கான முக்கிய காரணம், அந்த காணொளிகளில் பெரிய சவப்பட்டிகளுக்கு நடுவே ஒரு சிறிய சவப்பட்டி வைக்கப்பட்டிருப்பதுதான். இது ஒட்டுமொத்த உலக மனிதாபிமானத்தையும் கேள்விக்குள்ளாக்குகின்றது. இந்த போர் என்ன விளைவுகளை எடுத்தாலும், இந்த போர் அடுத்த கட்டம் எப்படி மாறினாலும், இந்த போர் முற்று பெற்றாலும் இந்த போர் குற்றங்களுக்கு என்ன பதில் கிடைக்கப் போகின்றது என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. நான் உங்கள் அறிவு, இது ஐபிசி தமிழ். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட்.